நீங்கள்லாம் சாப்பிட்ருப்பீங்களான்னு தெரியாது. நான் சங்கு கறியில் பிரியாணி செய்வேன். சங்கு கறியிலையா? நல்லா சாப்பிட்டு வந்தேங்க. பசியை கலப்புறானுங்க. டைட்டில் பாருங்க, உயிருள்ளவரை உஷா மாதிரி உயிருள்ளவரை பிரியாணி. எப்படிமா இருக்கு மதுரை? சார் மிரட்டுது சார். மிரட்டுதா? ஓகே, ரெண்டு பக்கமே பிரியாணி லவர்ஸ் இருக்கீங்க. பிரியாணியை எப்படி சாப்பிடும்போது அது பிளிஸ் அப்படின்னு ஃபீல் ஆகும்? எப்படி சாப்பிடுறதுன்னு இப்போ நான் சொல்லி தரேன் பார். முதல்ல டேபிளில் வந்து நல்ல தலைவாழை இலையை போட்டு விரிச்சுக்கிட்டு, அது வந்து டார்க் க்ரீனாகவும் இருக்கக்கூடாது, பேல் க்ரீனாகவும் இருக்கக்கூடாது, நல்ல ஒரு இளம் பச்சை கலரில் இருக்கணும் அந்த இலை. அப்படியா? சுட சுட அந்த பிரியாணி, சீரக சம்பால் நல்லா குழஞ்ச பிரியாணியை சென்டரில் வச்சோன்னா அதில் மட்டன் பீஸ் அப்படியே மேலே நிற்குவாங்க. என்னடா கால் ரொம்ப சூம்பி போயிருக்குது. அந்த வாழையில வந்து பிரியாணி சூட்டில் வந்து அப்படியே இழகும். அப்போ அந்த வாழை இலையும் அந்த அரிசியும் சேர்ந்து ஒரு டெக்ஸ்டர், ஒரு ஃப்ளேவர் இருக்கும். என்ன முங்குறாயா? ரைட் சைடு தயிர் பச்சடி, சென்டர்ல வந்து பன் அல்வா, இந்த பக்கம் வந்து அவிச்ச முட்டை. இன்னைக்கு ஒரு புட்டி. ஒரு வாய் தயிர் பச்சடியோட சேர்த்து பிரியாணி, ஒரு வாய் வந்து முட்டையோட சேர்த்து ஒரு பிரியாணி. அப்பப்போ வந்து காரம் தூக்கும் போது வந்து நியூட்ரலைசர் மாதிரி பன் அல்வா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் சாப்பிடறது இல்ல, சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் வீட்டையே காலி பண்ணிடுவேன். நீங்க பிரியாணி பத்தி ஒரு புக் எழுதிருக்கீங்களா? என்ன புக் அது? பிரியாணிசம் அப்படின்னு ஒரு புக். பிரியாணிசம். என்னை பொறுத்த வரைக்கும் பிரியாணி அப்படிங்கிறது வந்து ஒரு ரிலீஜியன் மாதிரி. டைட்டில் பாருங்க, உயிருள்ளவரை உஷா மாதிரி உயிருள்ளவரை பிரியாணி. ரொம்ப பெருமையா இருக்க. கல்யாண வீட்டில் சார் இலை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த சட்டியில இருந்து அதோட ஸ்மெல் மட்டும் வந்துகிட்டே இருக்கும். அவன் வாசனையை வச்சே கண்டுபிடிச்சிருவான். மோப்ப சக்தி அதிகம். பிரியாணி தட்டு வர்ற வரைக்கும் நம்மளோட உள்ள இருக்கே எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும்னு அந்த ஒரு ஏக்கத்தோட இருப்போம். நல்லா சாப்பிட்டா தானே உடம்பு நல்லா இருக்கும். சாப்பிடுங்க. பக்கத்து தட்டு வந்துருச்சு, ஐயோ நம்ம தட்டுக்கு வரும்போது முடிஞ்சிருச்சு, நம்ம தட்டு எப்படா கொண்டு வருவோம். கரெக்டா உங்களுக்கு முன்னால வைக்கிறப்ப காலி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். அது எடுத்துட்டு வந்துட்டு ஆப்போசிட்டுக்கு போயிடக்கூடாது, நம்ம தெரியல ஆப்போசிட்டுக்கு போயிடக்கூடாது. எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா? நம்ம எவ்வளவு காசு கொடுத்து வெளியில ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாலும் அந்த மன நிறைவு இருக்காது சார். நல்லா சாப்பிட்டு வந்தேங்க. பசியை கலப்புறானுங்க. குழம்பு தனியாக, பிரியாணி தனியாக, முட்டை தனியாக, ரைட்டா தனியாக, எல்லாத்தையும் தனியாக பேக் பண்ணி வச்சுட்டு ஆற்றுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருவேன். ஆற்றுக்கு போனோடனே சாப்பிடக்கூடாது. ஃபஸ்ட்டு போய் ஒரு குளியலை போட்டுட்டு ஃபேமிலியாக வந்து எல்லாரும் தட்டை எடுத்துகிட்டு உட்காந்துருவோம். ஓசியில் சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? வெளியில் வந்துடக்கூடாது. ஆற்றுக்குள்ளே கொஞ்சம் உட்காந்துக்கிட்டு அப்படி தட்டை எடுத்து வச்சு அந்த பிரியாணியெல்லாம் போட்டுட்டு அப்படி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாய் எடுத்து சாப்பிட்றப்போ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வச்சுட்டு போய் மறுபடியும் திருப்பி வந்து அப்படியே சாப்பிடுறது. அது வந்து போய் குளிச்சுட்டு வர நம்மளுக்கு பசி எடுக்கும். ஆனா இது புதுசா இருக்குண்ணே. சார் அப்புறம் நம்ம ஊர் சைட்லாம் பசங்க கும்பலா சேர்ந்துட்டு ஒரு இடத்துல பிரியாணி செஞ்சுட்டு ஒரு 10 பேரை கேங்கா உட்காந்துட்டு இந்த பீஸ் அவனுக்கு போயிட்டு விடாது, அந்த பீஸ் இவனுக்கு போயிட்டு விடாது, இது அதுன்னு ரெடி பண்ணி வச்சுட்டு அடிச்சு பிடிச்சி சாப்பிட்டுட்டு நம்ம ஏரியா பசங்க ஃபுல்லா வந்துருவானுங்க. பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? தாராளமா, இவனை தவிர யார் வேணாலும் வரலாம். வந்துட்டு ஒரு திருவிழா முடிஞ்சிச்சுன்னா அந்த திருவிழால இருந்து சேர்த்து வச்ச காசுல அப்படி செஞ்சு திருவிழா முடிஞ்சு செய்யறது. ஆமா, வீட்டுக்கு வர ரிலேட்டிவ் சும்மா போக மாட்டாங்க. ஆளுக்கு 100 வச்சுங்க, 50 வச்சுங்க கொடுத்துட்டு போவாங்க. திருவிழா காசுன பேர் அதுக்கு. ஆளுக்கு ஒருத்தர் அரிசி, ஒருத்தர் கறி, ஒருத்தர் மசாலா, அந்த மாதிரி ரெடி பண்ணி அதுல ஒரு கேரக்டர் உட்கார்ந்துட்டு என்னப்பா ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டுட்டே இருக்குமே. அவர் வந்து கொஞ்சம் பாஸ் மாதிரி சார். இதெல்லாம் தான்டா கால கொடுமை. ஆனா ரவுண்ட் அவர் தான் சாப்பிடாப்ல இல்ல? ஆமா சார், ஃபர்ஸ்டே போட்டு வச்சு எனக்கு கொஞ்சம் சூடா எடுத்து வச்சிரு, ஆறிடுச்சு கொஞ்சம் உள்ள போகுது. அசிங்கமா இல்ல? இதெல்லாம் அசிங்கப்பட என்ன இருக்கு? வந்த வேலையை தானே பாக்குறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து பிரியாணினா வந்து விறகடுப்பு பிரியாணியா இருக்கணும். நல்ல பெரிய சட்டியில் போட்டு டபரா வந்து உடைக்கணும். அண்ணனுடைய பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை. உடைக்கும் போது அந்த மசாலா வந்து அடியில் விட்டு தூக்குவாங்க. தூக்கும்போது மேலே மசாலா லேயராக வரும். அது தூக்கி அப்படியே மேலே பரட்டி போடுவாங்க. பெருமையா சொல்லுவேனே. இது வந்து ஃபர்ஸ்ட் 2-3 பிரியாணி அடிக்கிற பிரியாணியில் வராது. ஒரு 10 பேரில் லைனில் நிற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், 10ஆவதாக போய் நின்றுக்கணும். 10ஆவதாக நிற்கும் போது அந்த தொக்கோடு சேர்ந்து அடிக்கிற மசாலா பிரியாணி நமக்கு வரும். அந்த பிரியாணி தான் ட்ரை பண்ணணும். அந்த பிரியாணி தான் டேஸ்டியாக இருக்கும். எப்படி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்? சரி, இவங்க யாரும் சொல்ற மாதிரி இந்த இலையில போட்டு சாப்பிட்டாலே எனக்கு பிடிக்காது. என்னப்பா சொல்ற? நான் தான் அதில் கறி போடுவேன், நான் தான் எல்லா மசாலாவும் போடுவேன். போட்டு பண்ணிட்டு அந்த தம் போட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும் சார் சமைக்கிறப்ப. அதை முடிச்சுட்டு அனல் பிறகு அப்படியே எடுத்து ஒரு பேசனில் போட்டு அப்படியே சமண கால் போட்டு உட்காந்து சாப்பிட்றப்ப சம்மந்தி சூப்பரா இருக்கு. நான் அதை மட்டும் சாப்பிட்டுருவேன் ஃபாஸ்டா. நீ விதி தானம்மா, நீ
தமிழ்நாட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்காகவே தமிழ்நாட்டு மாப்பிள்ளைய கட்டணும். ஆமா வந்திருக்காரு அவரும். தம்பி முக்கியமான வேலையில இருக்கிறீங்க. என்னங்க பிரியாணியில சிக்கனே காணும்? மட்டன் சார். இல்லையே அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. ஏப்பா இது நல்லா இருக்குப்பா பார்க்க. என்ன விதி? தமிழ் பையனை கழிட்டு சாம்பார் சாப்பிடுவேன்னு நினைச்சோம்னா இங்க அடிச்சு முளக்குறியம்மா. இந்த மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்? யாரு டேஸ்ட் பண்ண போறா? 2 people. விதியின் கணவர் என்பதால் இந்த விதியை மீறி உங்களுக்கு இந்த வாய்ப்பை தருகிறோம். தேங்க்யூ. தமிழ்நாடு சாப்பாடு சாப்பிடுங்கிறதுக்காகவே தமிழ் பையனை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னுச்சு. நீங்க எதுவும் நார்த் இந்தியன் பிரியாணி திங்கிறதுக்காகவே நார்த் இந்தியனை கல்யாணம் பண்ணீங்களா? நீங்க விதி வெஜிடேரியன் தானே? வெஜிடேரியன் பேரு தான். எல்லா பிரியாணியோட குச்கா சாப்பிடுவாங்க. அதே மாதிரி எறா கிரேவி இருக்குல்ல, எறா கிரேவியோட பிசையணும். பிசைஞ்சு எறாவை மட்டும் வச்சுட்டு அதை சாப்பிடணும். இப்போதான் நான் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒரு 1 இயரா. மேபி நாளடைவில் அப்கிரேட் ஆயிடுவேன். முடியல. ஒரு சாங் இருந்தா ஏப்பா இந்த பொண்ணு பிரியாணி சாப்பிட்னாவே வித்யாசார் வரணும். இப்போ இந்த பிரியாணி சாப்பிடுகிற போது என்ன பாட்டு ஞாபகத்துக்கு வருது? இதுக்கு ராஜா சார் இருந்தா சூப்பரா. ஏய் என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. ஆக்சுவலி பீகார்னு பிரியாணியே இல்லை சார். பீகாருக்குன்னு பிரியாணி இல்லையா? நோ சார், நாங்கள் கல்கட்டா பிரியாணி தான் பீகார்லேயோ பண்ணுவோம். என்ன கொடுமை சரவணன். நாங்கெல்லாம் பிரியாணினா முதல்ல மேலே சிக்கன் பீஸ் கிடக்கா மட்டன் பீஸ் கிடக்கான்னு பார்ப்போம். பார்த்தோம்னா இத்தத்தண்டி உருளைக்கிழங்கு கிடக்கு. என்ன சொல்கிறீர்கள்? ஸோ உருளைக்கிழங்கோட சேர்த்து சாப்பிட்றதா அந்த பிரியாணியோட ஸ்பெஷல். ஸோ பிரியாணியில் சேர்த்து அதை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சார். என்ன இது? கொஞ்சமா கோயா ஆட் பண்ணுமா ஸ்வீட்னஸ். கோயானா? கோயான்னு பால்கோவா. பால்கோவா ஏங்க? என்னங்க பால்கோவா இதுக்குள்ள போட்டுருவீங்களா? எப்படிமா இருக்கு மதுரை? சார் மிரட்டுது சார். மிரட்டுதா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னம்மா மதுரையே எப்படி சொல்றீங்க? அவ்வளோ நல்லா இருக்கா? சார் அதாவது நம்ம ஊர் பிரியாணிலாம் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் போடுவாங்க. அதுக்கு என்னப்பா இது நல்லா இருக்கு. இது ஓரளவுக்கு எல்லாமே மிதமா இருக்கிறனால அந்த பொட்டேட்டோ டேஸ்ட் கூட எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இந்த இப்படி இழுத்து அப்படி எடுத்து கோடு போட்டு அப்படி தட்டுறாருல, அது பார்க்க ஈஸியாக இருக்குது. யாருக்காவது பண்ண ஆசை இருக்கா? பந்தயத்துக்கு நான் ரெடி. பக்கத்தில் தான் மசாலா இருக்கும், மேலே வந்து கறி இருக்கும். எப்போவுமே ரைஸ் எடுத்து இப்படி போடும்போது இந்த மாதிரி இப்படி இருக்கும் வச்சிங்கன்னா, இப்படி தட்டிங்கன்னா ரைஸ் உடையாமல் இப்படி வரும். அப்படியா? நீங்கள் லெஃப்ட் ஹேண்டரா? அவர் லெஃப்ட் ஹேண்டர், அதனால லெஃப்ட்ல பண்ணுறாருமா. இந்த அவமானம் உனக்கு தேவையா? அப்படி போடு. தட்டுங்க தட்டுங்க ஒன்றா தட்டுங்க. என்னம்மா சாந்து பூசுற மாதிரி பூசுறீங்க? கட்டடமா கட்டுறீங்க? தட்டு தட்டு மேல வெட்டக்கூடாது. பொறுமை சாமி பொறுமை. முதல்ல இது தூக்கி அப்படி அடிச்சு ஒரு 2 ஸ்ட்ரோக் செய்யுங்க. அப்படி போட்டு அப்படி தூக்கி போட்டு அதை அடிச்சு தட்டணும். அடிச்சு பார்ப்போம். ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே. இப்படிதானே? கரெக்ட்ண்ணா, சூப்பர். அப்படிதானே? நீங்க கடை போடலாம்ண்ணா. கடை போடலாமா? அது தெரிஞ்சவங்க அந்த ஏரியாவில் அப்படி ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா போடுவாங்க. அந்த பீஸ் இது. ஓ நீ அப்படி வரியா? சென்னையில் பிரியாணி பிளேட்டிங் மாஸ்டர்னு இருப்பாங்க. அதை கலக்க தெரியாமல் அடிச்சுட்டா ஒரே கடையில் அந்த பிரியாணி மாஸ்டரோ அந்த ஓனர் அடிச்சு கொடுத்தா பிரியாணி வேற மாதிரி இருக்கும். சோலி முடிச்சு. நீங்கள்லாம் சாப்பிட்ருப்பீங்களான்னு தெரியாது, நான் சங்கு கறியில் பிரியாணி செய்வேன். சங்கு கறியிலையா?